முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ராஜகுரு நீங்கள் தான் எல்லாம் பேசிக்கிறாங்க. புக்ஸ் படிச்சிருக்கேன். நீங்கள் அடுத்த லைவில் 2 சைக்காலஜிஸ்ட்டை கூட உட்கார வைங்க. மனதை பற்றி என்னால் அவங்களோட அழகாக புரிய வைக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ திமுகவை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டுறாங்க. நான் சொன்னது எப்படின்னா, அரசியல் மேடையில் நம்ம பேசலாம் திமுக பற்றி, ஆனால் தனிப்பட்ட முறையில் திமுக பற்றி நம்ம நினைக்கவே கூடாது. அவங்க தோற்றுருவாங்க. எல்லோரும் நம்மளை நினைக்கிறாங்க, நாம அவங்க நினைக்கக்கூடாது. ஒருத்தரை நினைத்து ஒருத்தரை ஜெயிக்கிற சக்தியை நமக்கு வழங்கப்படலை சார். நம்மளால் யாருமே ஜெயிக்க முடியாது. நீங்கள் யாரை மறக்கிறீங்களோ மன்னிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையிலேருந்து போயிடுவாங்க. அப்போது திமுகன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா திமுக பிக்கெஸ்ட் எலிமெண்ட்டாக நமக்கு மாறிடுவாங்க. அப்போ ஸ்டேஜில் மட்டும் பேசலாம், பர்சனலாக இருக்கிற திமுக நான் மறந்துடணும் அப்படிங்கிறது தான் என்ன வேணாலும் நடக்கும். அது ரைட் ஆங்கிளில் போய் முடிஞ்சிடும். மேனிஃபெஸ்டேஷன் பவர் பற்றி நம்ம எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதிலும் நம்மளுடைய செலிப்ரிட்டிஸ் அதை எப்படி மறைமுகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதில் அஜித், விஜய், சூர்யா, தனுஷ், இந்த மாதிரி விஜய் சேதுபதி, இந்த மாதிரி பல செலிப்ரிட்டிஸை பற்றி நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். இப்போது விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவியேற்றுள்ளார். அதுக்கு நடுவில் அவ்வளோ போராட்டம், அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ வலிகள் எல்லாமே நிறைய கடந்து வந்திருக்காரு. ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள மேனிஃபெஸ்டேஷனை தான் இவர் சிம்பிளாக சொல்கிறாரு. சில பேருக்கு இது புரியவே மாட்டேது, அது சொன்னால் பைத்தியக்காரத்தனம் அப்படின்வாங்க. ஆனால் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு, சைக்காலஜி, நம்மளுடைய ரீப்ரோக்ராமிங் அவர் சப்கான்ஷியஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்மை அப்படின்ற சொல்லும் விதமாக தான் இவருடைய பேச்சுக்கள் உள்ளது. இவர் உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். இவர் ராதன் பண்டிட். இவர் நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்களுக்கு ராஜகுருவாக அப்படின்ற மாதிரி பலரால் சொல்லப்படுறாரு. தட் இஸ் தனித்து ஆலோசகராக இருக்கார் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப அதிகமாக நெகட்டிவிட்டியில் மாட்டும்போது விஜய் அவர்கள் இவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மைண்டுக்கு கொடுக்கணும், அது எப்படி சப்கான்ஷியஸ் லெவலில் கொண்டு போகணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தான் அட்வைஸாக கொடுப்பாராம். ஸோ ஜாதக ரீதியாக இவர் ஒரு ஜாதகம் சொல்பவர் அப்படின்றத தாண்டி சப்கான்ஷியஸ் லெவலில் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது தான் அவர் சொல்கிறார். சைக்காலஜிஸ்ட்டை கொண்டு என் கூட உட்கார வைங்க, அவங்களுக்கே நான் எல்லாத்தையும் புரிய வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலி இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் சொல்கிறாரு. என்னென்னா, டிஎம்கேவை பற்றி நீங்கள் பொது வெளியில் எப்படி வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் தனியாக டிஎம்கே எப்படி பண்ணுறாங்களே, டிஎம்கே அப்படி பண்ணுறாங்களேன்னு அவங்கள பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக அவங்களுக்கு போய் அவங்க வலிமை அடைந்து விடுவார்கள். இந்த விஷயத்தை நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்வேன் அப்படின்னா, ஒரு எதிரியை பற்றியோ ஒரு விஷயத்தை பற்றியோ இல்லை ஒரு ப்ராப்ளம் பற்றியே நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கும்போது அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்களுடைய ஆற்றல் முழுக்க அவங்களுக்கு போய் அவங்க ஃபுல்லாக பூஸ்டப் ஆகிடுவாங்க. அவங்க இன்னும் பலம் வாய்ந்தவர்களாக மாறிடுவாங்க அப்படின்றது தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொன்னது. அதே தான் இவரும் சொல்கிறாரு. ஒருத்தவருக்கு ஒரு எதிரி இருக்காங்க, அவங்களையே பற்றி நம்ம பர்சனலாக நினச்சி கவலைப்படுறோன்ற பேரில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அவங்க மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக மாறுவார்கள். அதாவது நம்ம பொது இடத்துல பேசுகிறது வேறு, ஆனால் பர்சனலாக நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுன்ற அட்வைஸ் தான் நான் விஜய்க்கு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பர்சனலாக மேனிஃபெஸ்டேஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாரு, நன்றி தெரிவிக்கிறத பார்த்துருக்கீங்களா? அவருடைய பதவி பிரமாணம் பண்ணப்போ அவர் நன்றி தெரிவித்த விதம், அவர் அஃபர்மேஷன் மாதிரியான விஷயங்கள் சொல்லும் போது உணர்வு பூர்வமான அந்த வார்த்தைகளை கவனிச்சிருக்கீங்களா? அவருடைய பாடி லாங்குவேஜை கவனிச்சிங்களா? இந்த சொல்லும் பொழுது உள்ள அழுத்தம் திருத்தங்களை கவனிச்சிங்களா? இதெல்லாமே அவருடைய மேனிஃபெஸ்டேஷன் தாங்க. ஆனால் இன்னொன்று, இதுக்கேங்க இவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்னும் நம்புகிறாரு. அதாவது அவருடைய பிளாக்கேஜ்னு ஒன்று இருக்குது, அது அவருக்கே தெரியுமான்றது தெரில. எப்போவுமே நமக்கு பிரச்சனைனாலே விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லியே நம்ம கேள்விப்பட்டோம். பிரச்சனை வந்தால் தான் விஜய் படம்னாலே பிரச்சனை அப்படின்னு. எல்லாமே பிரச்சனையை தாண்டி தான் விஜய்க்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்குன்ற மாதிரியான பேச்சுக்கள் முழுமையாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதையுமே அவர் பிலீவ் பண்ணுறாருன்னு தோணுது. அதனால தான் எல்லா இடத்துலையும் அவருக்கு பிரச்சனை, அதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. விஜயோடைய அரசியல் பற்றி நம்ம பேசலைங்க, ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவருடைய அந்த இந்த ஜேர்னியை மட்டும் அப்படியே கோத்ரூ பண்ணி பாருங்களேன். நீங்கள் எந்த கட்சி வேணால் சார்ந்தவங்களாக இருக்கட்டும் பரவாயில்ல, இல்லை எனக்கு அதெல்லாம் அரசியலை பிடிக்கலாம் பரவாயில்ல, நமக்கு அதுக்குள்ளே இருக்க உட்கருத்து என்னன்றது தான் மிக முக்கியங்க. இதில் யாருடைய இதுன்றதை தாண்டி அதில் ஆழமான உண்மை என்ன அப்படின்றத புரிதல் உண்டாக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி யோசிச்சு பாருங்களேன், இந்த ஜேர்னியில் சுற்றி எல்லாரும் ஒரு பக்கம் நின்று அடிக்கிறாங்க. இந்த ஒரு மனுஷன் ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது அங்கே நம்ம நம்பிக்கை உடையாதா? யோசிச்சு பாருங்கள். பல வகையிலையும் அங்கே நைட்டு முன்னாடி நாள் வரைக்கும் வேறு நிலைமை, அது வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது. ஆனால் கடைசி நிமிடம்ன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்தது.
இதுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சூழ்நிலையே மாற்றி அதிக பெரும்பான்மையை கொடுத்துருக்கு. இது எப்படி வேணால் நடந்திருக்கும், அதுக்கு நிறைய பேர் குற்றச்சாட்டு வைப்பாங்க, அதெல்லாம் ஓகே ஃபைன். ஆனால் அது சாதகமாக முடியுதா இல்லையா? அப்போ கண்ணு முன்னாடி ஒரு விஷயத்தை ஒரு இது உடைக்குது. அதாவது எல்லாரும் சொன்னது என்ன, 70 வருஷம் 50 வருஷம் பல எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இப்போ புதுசாக வந்தவரால் சமாளிக்க முடியுமா? இது எல்லாரும் சொன்ன கருத்து இது. ஆனால் அதெல்லாம் உடைச்செறிஞ்சு என்னுடைய எண்ணம் முழுமையாகும் பட்சத்தில் அது நடக்கும்ன்றது அவர் தீர்க்கமாக நம்பினதுனால இது நடந்திருக்கு. உண்மையாலுமே அந்த நம்பிக்கைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதாவது நமக்கு சிஸ்டமேட்டிக்காக வீட்லேயுமே சில விஷயங்களை புகுத்தியிருப்பாங்க, சொசைட்டிலுமே புகுத்தியிருப்பாங்க. இது பாசிபிளே இல்லை, இது பாசிபிளே, இதெல்லாம் நடக்காது அப்படின்ற விஷயம் தெரியும் சக்தி நம்மக்கிட்ட தான் இருக்குது. இன்னொன்று என்ன தெரியுமா, இவர் சொல்கிறது, அதாவது மறக்கிறதும் மன்னிக்கிறதும், இதையும் நான் எங்கள் குரூப்பில் எப்போவுமே சொல்கிறேன். யாராக இருந்தாலும் அவங்க மேலே அவ்வளோ கொலைகாண்டில் இருந்தாலும் நீங்கள் மறக்கணும், மன்னிக்கணும். இது ரெண்டும் யாருக்கு நல்லதுன்னா நமக்கு நல்லதுங்க. நம்ம வளர்ந்துட்டே போவோம். நம்ம ஒரு இதில் பதவியில் வரணும், இல்லை நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் முன்னேறணும் அப்படின்னா நம்ம மறக்கணும், மன்னிக்கணும். எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம கோவத்தோடு சுற்றிட்டு அந்த ஒரு எதிர்ப்பலைகளில் நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய நெகட்டிவிட்டியை நம்மளை அழிச்சிரும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு கான்செப்ட். எப்போவுமே ஒரு பிரச்சனை ரொம்ப அதிகப்படியாக உங்களுக்கு துன்பம் தராங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அழுவீங்க, கோவப்படுவீங்க, எல்லாமே ஓகே. உணர்வுகளை வெளிக்கொட்டிட்டு அதுக்கப்புறம் அது லெட் இட் கோவும் சரண்டர் பண்ணிவிட்டு மன்னிக்கவும் மறக்கவும் பழகி பாருங்கள். உங்கள் லைஃப் ரொம்ப அழகானதாக மாறும். எல்லாத்துலேயும் தடங்கள் எல்லாமே ஒரு மாதிரி எதிராக செயல்படுதுன்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். இது மிகப்பெரிய ஒரு மேனிஃபெஸ்டேஷனுங்க. இதை தான் இப்போ விஜய் அவர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி கோட் படத்தில் CM 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருப்பாங்க, சீன் வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. அப்போவே அந்த மேனிஃபெஸ்டேஷன். அதே மாதிரி பழைய இன்டர்வியூகளில் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பார், இப்போதைக்கு எனக்கு நடிக்கணுன்றது ஃபோக்கஸ் தான், ஆனால் காலம் என்னை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கும், அப்போது நான் கண்டிப்பாக மக்களுக்காக நல்லது செய்வேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நிறைய பேச்சுக்கள்லே அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்றத நம்ம தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டோம்னா அதுலேயே அந்த லைன்லேயே போகணும், எதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்லாம். இதை தான் நான் எப்போவுமே சொல்வேன். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் முடிவு பண்ணால் போதும். அது எப்படி நடக்கும், சூழ்நிலை சரியில்லையே, கண்ணு முன்னாடி இப்பெல்லாம் இருக்கே, நடக்குமா நடக்காதெல்லாம் எந்த பயமும் வேண்டாம், எந்த சந்தேகம் வேண்டாம். வேணும் அப்படின்ற விஷயத்த அடைஞ்ச மாதிரியே சந்தோஷப்படும் போது கண்டிப்பாக அது நிகழ்ந்தே ஆகணும். இது விதி, இது நியூரோ சயின்ஸ், இது சைக்காலஜி, இது லா ஆஃப் அட்ராக்ஷன், என்ன வேணாலும் சொல்லலாங்க. இதில் இவ்வளோ அறிவியல் பூர்வமான உண்மைகள் இருக்குது. தெரிந்தவர்கள் இதை ஒத்துப்பாங்க, சரியாதவர்கள் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையிலும் இதெல்லாம் நடக்கும். விடாப்பிடியான எண்ணம், நம்மளுடைய முயற்சி, ஃபுல்லாக கன்சிஸ்டன்சியாக அந்த விஷயத்தையே ஃபோக்கஸ் பண்ணுறது, எதுக்காகவும் டைவர்ட் ஆகாமல், எல்லாத்துக்கும் ட்ரிகர் ஆகாமல், ரொம்ப டக்குன்னு எமோஷனல் இதாகாமல் பேலன்ஸ்டாக போனால் நம்மளுடைய கோலை நோக்கி நம்மளால் போக முடியும். இதுதான் முதல்வர் விஜய்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட நம்ம பாடமாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களுடைய மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணி உங்களுடைய விஷயத்தை, உங்களுடைய கோலை, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியும். இது இப்போது இல்லைங்க, இது எப்போலேருந்தோ இந்த மாதிரியான சப்கான்ஷியஸ் மைண்டு, நம்மளுடைய ஆழ்மன பதிவுகள் அப்படின்னு கட்டளைகள்னு இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. சீக்ரெட் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அண்ட் உங்களுக்கும் அந்த மாதிரியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் 7 days ரீப்ரோக்ராமிங் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிளாஸில் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வரும் மே 21 27 வரைக்கும் 7 நாட்கள் இந்த கிளாஸ் நடக்க போது. வேணுன்றவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.